சிவாய நமக. ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அதாவது இன்றைய நாள், இந்த நாள் என்ன நாள்னா ஆயுத பூஜை. ஆயுத பூஜை எப்படி உருவாயிடுச்சுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிடாசுரன் சொல்லி ஒரு அரக்கன், மகிஷாசுரன்பாங்க வடமொழி. மகிஷம்னா எருமை, எருமை மாட்டு தலையோடு இருக்கக்கூடிய ஒரு அரக்கன் அல்லது எருமை குணம் கொண்ட ஒரு அரக்கன், அதான் மகிஷாசுரன். அதுதான் அம்மன் வந்து மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த அவதாரம் என்னென்னா, இப்போ அட்டகாளி 8 பேருமா வந்து மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காண்டி சிவபெருமானோட உத்தரவுப்படி அட்டகாளி 8 பேரும் அங்கே வராங்க. அப்போ அவன் இருக்கிற இடத்துல வந்து அவங்க ஒரு கோட்டை போட்டு அங்கே வந்து விரதம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை அழிக்கிறதுக்கு உண்டான ஆயுதங்களை வந்து பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜை பண்ணுறது இப்போ நவராத்திரி வந்து 9 நாள் விரதம் இருக்கிறது தான் நவராத்திரி. அதாவது நவம்னா 9ன்னு அர்த்தம். நவராத்திரி விரதம் இருந்து அன்னைக்கு கரெக்டாக வந்து இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு, ஆயுத பூஜைக்கு தான் ஆயுதத்துக்கு வந்து பூஜை பண்ணதுனால தான் அது ஆயுத பூஜை. நம்ம என்ன செய்வோம், ஆயுதம் எனக்கு வீட்டில் நடக்க எல்லாத்தையும் எடுத்து வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணி என்னமெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது கிடையாது. ஆயுத பூஜைன்னா நம்ம அம்மன்மார்கள் செஞ்சது தான் ஆயுத பூஜை. அது நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு நம்ம என்ன தொழில் பார்க்குறோமோ அதை வச்சு நம்ம பண்ணுறது வழக்கம். சின்ன வயசுலேயே அதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லோரும். அப்படி பண்ணியிருப்போம். அந்த ஆயுதத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் தான் வந்து அவனை வந்து வதம் செய்கிறாங்க. அப்போ அந்த ஆயுத பூஜை பண்ண அன்னைக்கு ஆயுத பூஜை, மறுநாள் வந்து சூரசம்ஹார நிகழ்ச்சி. இப்போ ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னால் நம்ம குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவை சொல்லலாம். அது இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து மகிஷாசுரனை அழிக்கிற அந்த காட்சிகள் வந்து சூரசம்ஹாரம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம திருச்செந்தூர் கோயில் எடுத்துக்கிட்டோம்னா திருச்செந்தூர் கோயில்லேயும் அந்த சூரசம்ஹாரம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கடவுள்களோட எக்ஸ்ட்ரானரி, அதாவது மிக வலிமையான சக்திகளை வந்து அவங்க முறியடிக்கிறது தான், அந்த சூரன்களை வந்து கொல்றது தான் அந்த சூரசம்ஹாரம்னு சொல்லி நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சி வந்து இப்போ நாளைக்கு வந்து நம்ம குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவில் நடக்கு. தசரா திருவிழாவை பற்றி மேக்சிமம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். காளி வேஷம், அப்புறம் போலீஸு, கருப்பசாமி, சுடலமாடை, பெண் வேடம், குறவம்புரத்தி வேடம், அப்புறம் பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி வேஷங்கள். இப்படி அவங்க நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி வேஷங்கள்லாம் போட்டு அங்கே போகிறது வழக்கம். மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க. இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு சூரசம்ஹாரம் அங்கே நடைபெறும். அந்த சூரசம்ஹாரத்தை பார்க்குறதுக்கு தான் மக்கள் வந்து அங்கே போவாங்க. இப்போ இந்த ஆயுத பூஜை எதை கொண்டாடுறோம்னு நான் சொன்னதுபடி ஆயுதங்களுக்கு பூஜை பண்ண அன்னைக்கு தான் ஆயுத பூஜை. இன்று தான் அந்த ஆயுத பூஜை. அதனால் நம்ம சேனலில் நம்ம வில்லேஜ் கூத்தாடி சேனலில் பயணிச்சிட்ருக்கிற அன்பர்களுக்கு இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. நீங்கள் நம்ம வீடியோவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஆன்மீக தகவல்கள் வந்து அடுத்தடுத்து நாங்கள் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அறக்கட்டளை வந்து நம்ம பண்ணிக்கிட்டுருக்குறோம். அறக்கட்டளையில் வந்து நம்ம ஏழை எளியவர்களுக்கு ஒரு வேளை உணவு அளிச்சிக்கிட்ருக்கோம். அதுக்குண்டான வீடியோவும் அடுத்தடுத்து நான் போடுவேன். அதை கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.